தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒன் டைம் ஐடி அப்படின்னு வச்சிருப்போமா. ஸோ அந்த தேர்வுகள் ஒரு முறை பதிவு மூலம் பதிவு கட்டணமாக எவ்வளோ அமௌண்ட் செலுத்தணும், 150 ரூபா செலுத்தணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கட்டண சலுகை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. அந்த கட்டண சலுகை ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா 2 முறை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இது போக அந்த கட்டண சலுகை இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும், 100 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால இதை கரெக்டாக அமௌண்ட் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா அது எவ்வளவு கேபி, ஃபோட்டோ வந்து எவ்வளவு கேபியில் இருக்கணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைன் வந்து எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தோம்னா நேமு